ஜெயகுருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. இன்றைக்கி கண்ணலீலி ஓடக்கும்மின்னு சொல்லிட்டு பாட போகிறேன். ஆனால் அதனுடைய இது என்னன்னு சொன்னாக்கா, அர்ஜுனுடைய பேரன், அதாவது அபிமன்யுடைய பிள்ளை, அவன் பரீட்சித் மகாராஜா. அவன் ராஜ்யம் ஆண்டுருக்கிறச்ச அவனுக்கு ஒரு சாபத்தினால அவனுக்கு ரொம்ப இதாகிடுது. அப்போ நாரதர் சொல்கிறார், இந்த மாதிரி நீ கிருஷ்ணனுடைய கதையை கேளு, அப்போ நான் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சமயத்தில் நான் சுகபிரம்ம ரிஷிக்கிட்ட போய் அந்த அவன் போய் எனக்கு இந்த கிருஷ்ணனுடைய கதையை சொல்லு, பரீட்சித் மகாராஜா கேட்குறான். அவன் இந்த மாதிரி கதையை சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொல்கிறேன், கிருஷ்ணனுடைய பாலலீலையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவன் அதை கேட்கறதுக்கோசரம் வரேன். இப்போ அதை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். நீங்கள் அப்பப்போ நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, எல்லாம் பண்ணுங்கோ. நான் இந்த பாட்டை பாடுறேன். மங்கை கோபியருடன் கூடி கண்ணன் மகிழ்ந்து ஓடத்தில் விளையாடி தங்கிய சரித்திரத்தை சங்கை இல்லாமல் உரைக்க நாடி அருள் தேடி ஆசைய கண்ணன் பாதம் போற்றி ஏத்தி ராஜரடியினை மலர் ஏத்தி தேசுபரும் வேதாந்த தேசிகரடி மலரை வாழ்த்தி துதி சாத்தி நகமுடன் அடைந்தேன் இப்போதே சிர சாகரம் தன்னில் உதித்த மாதே நாகசயனத்தில் தூயில் மோகனரங்கேசர் மகிழ் கோதே அருள் பேதே பொங்கு புகழ் பொன்னரங்கநாதா தினம் லங்கை மன்னன் வணங்கும் பாதா கங்கையணி சங்கரனும் பங்கையனும் பணிலேதா வேதா அருள் நீதா அன்புடனே பரிசித்து ராஜ சுகர் என்பவரை வணங்கிய தேஜர் இன்புருகம் சிந்தையுடன் எம்பெருமான் கண்ணன் கதை கேட்பார் செவி தாழ்பார். இப்போ அந்த கதையை அவர் சொல்லப்பட, கோட்டி மன்மத சமான ரூபன் கதை கேளும் மகாமுனியே, நாடி உள்ளம் தன்னில் நாரணனை முன்னில் நாடும் சுகமுனியே, கொண்டாடும் சுகமுனியே, அல்லல் வினை தீரும் அன்புடனே காரும் நல்ல வசுதேவன் கதையே சொல்ல வேணும் இப்போதே. கோபியர்கள் கூடி கோவிந்தனை நாடி கொண்டாடி அழைத்ததுமே நன்றாக உரை தேடுமே, ஓடமதின் மேலே கூடமாதற்பாலே உண்டான லீலை தன்னை தொண்டானே எந்தன் முன்னே. பாலகோபாலன் லீலையை கேளும் பரீட்சித் மகாராஜா, சீலகுணாகர தீரனே வீரா ஜகத்திற்கு அனுகூலா, இந்த ஜகத்துக்கு அனுகூலா. கோலமுடைய சிறு பால யுவதியர்கள் கோபியர்கள் கூடி ஓரிடம் கோபியர்கள் கூடி நீலவர்ணனுடைய நேசத்தை நாடி நினைத்துமே கொண்டாடி பெண்கள் நினைத்துமே கொண்டாடி கூடியுகத்தார் கோகுலம் தன்னில் கும்பல்களாய் சேர்ந்தார், கோபியர் கும்பல்களாய் சேர்ந்தார். ஈடில்லை எந்தன காரும் என்றெண்ணி எல்லாவரும் தேர்ந்தார். 5 லட்சம் இட வஞ்சியர் கோபியர் அனைவரும் கூடிக்கொண்டார், அன்புடன் அனைவரும் கூடிக்கொண்டார். மிஞ்சிய மேச்சி தன் வடிவழகினை மிக மேலென நினைத்து விட்டார், அழகினை மேலென நினைத்து விட்டார். கோட்டி மன்மத சமான
கோபியர் தன் கோகுலத்தில் கூட்டம் கூடினாள், பாலித்தவர் அழகினை கொண்டாடி பாடினாள். பாவையரே எந்தனை போல் பூவையர்கள் மூலையில் யாவரடி எந்தனை கேடாவரடி என்று உரைத்து கோபியர் தன் கோகுலத்தில் கூட்டம் கூடினார், பாலித்தவர் அழகினை கொண்டாடி பாடினார். இந்திரன் உமைவாணி என்னழகாமோ அடி சந்திரர் பாரியும் எனக்கு சமமதாவளோ, இந்திராணி மேதினியும் ஈடில்லாத எந்தனுடைய சுந்திர வடிவு கீழோ சொல்லடி என்றே உரைத்து கோபியர் தன் கோகுலத்தில் கூட்டம் கூடினாள், பாலித்தவர் அழகினை கொண்டாடி பாடினாள். கண்ணன் என்னை கண்டு விட்டால் கலங்குவானடி, மணிவண்ணன் என்னை பார்த்து விட்டால் மயங்குவானடி. வெண்ணை தந்தால் என்னிடத்தில் வேண விசுவாசமடி, உண்மையுள்ள பிரீத்தியடி உறுதியடி என்றே உரைத்து கோபியர் தன் கோகுலத்தில் கூட்டம் கூடினார், பாலித்தவர் அழகினை கொண்டாடி பாடினாள். பச்சை வண்ணன் பட்சமெந்தன் பங்கடி என்பாள், அது இச்சை மிக என்னிடத்தில் இருக்கடி என்பாள். அச்சுதன் என் அழகை கண்டால் ஆசை மிக அதிகம் என்பாள், உச்சுதமாய் என்னை மிக உகப்பனடி என்றே உரைத்து கோபியர் தன் கோகுலத்தில் கூட்டம் கூடினாள், பாலித்தவர் அழகினை கொண்டாடி பாடினாள். கூடி தங்கள் அழகினை கொண்டாடும் பெண்களை கூவி மேட்டியுள்ள கோபியுறுத்தி மேலும் புகழ்வேளே. போடி போடி கண்ணன் நம்மை நாடி ஒரு நாளாகிலும் பாடி என்று வலுவில் நம்மை வந்தழைத்தாரோடி என்றாள். கோபியர் தன் கோகுலத்தில் கூட்டம் கூடினாள், பாலித்தவர் அழகினை கொண்டாடி பாடினாள். வந்தோரு நாள் அழைத்ததுண்டோ வலுவில் கண்ணன், வந்தோரு நாள் அழைத்ததுண்டோ அந்தரங்க பிரீத்தி கொண்டு சுந்தீர வடிவை கண்டு சிந்தை தன்னில் மையில் கொண்டு சேர எண்ணி வந்தோரு நாள் அழைத்ததுண்டோ. என்னடி கண்ணனை மிக இச்சையின்றூரை கூறீரே, முன்னமொரு நாளேனும் மோகம் கொண்டு வந்தோரு நாள் அழைத்ததுண்டோ. காதல் கொண்டு யான் ஒரு நாள் கண்ணனை அழைக்க விட்டேன், துதியுடனே புனர்ந்தானதனில் நம்மை வந்தோரு நாள் அழைத்ததுண்டோ. என்னை வர ஜாடை காட்டி இன்னொரு தீ தன்னை கூட்டி உன்னை அழைத்திருட்டில் விட்டு ஓடினதனில் வந்தோரு நாள் அழைத்ததுண்டோ. இத்தனை பேர்கள் நமக்குள் ஒத்தருக்கும் மெய்யனில்லை, மெத்த பிரீத்திகன ஊரை தீர்மெக வண்ணன் வந்தோரு நாள் அழைத்ததுண்டோ. ஆசை கொண்டு கண்ணன் இனி அன்புடன் அழைக்காவிட்டால் நேசித்து நீ போக வேண்டாம் கண்ணனிடம் வந்தோரு நாள் அழைத்ததுண்டோ. இந்த படி பேசி அந்த சுந்தரியர் போன பின்பு நந்த கோபாலன போதையறிந்தோர் விந்தை செய்தார் கேளு முன்னா பரீட்சிதனே வந்தோரு நாள் அழைத்ததுண்டோ. அவள் கர்வம் ஏறி எடுத்துன்னு தெரிஞ்சு போயிடுது கிருஷ்ணருக்கு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறார் பாருங்க. ஆயர் சேரியர் அறிந்திடாமலும் அன்னை தந்தையர் தெரிந்திடாமலும் நேய கோபியர் நெஞ்சம் கவர்ந்திட மாயவன் கூழல் கொண்டூதூரார் பவளையாதவன் கூழல் கொண்டூதூரார். சிறு வீரல்களால் குழலை தழுவிட செங்கமலர் கண் சாய்ந்திட குறுகி வியர்க புருவம் நெறிந்திட கோவலன் குழல் கொண்டூதூரார் அதி பவலன் குழல் கொண்டூதூரார். சுருண்டுருண்ட குழல்கள் செய்திட
சுந்திர முகம் துளங்கிட மருண்டு மானினம் மேகை மறந்திட மாதவன் குழல் கொண்டூதூரார் பவளையாதவன் குழல் கொண்டூதூரார் பறவை கூடு விட்டோடி பறந்திட பாம்பு புற்று விட்டாடிட கறவை கண்ணினும் மேகை மறந்திட கண்ணன் குழலெடு தூதூரார் மணிவண்ணன் குழல் கொண்டூதூரார் அம்பரும் தன்னில் கிங்குருடர் கூட தும்புரும் கீதம் துழங்கிட ரம்பை ஊர்வசியாடல் மறந்திட எம்பிரான் குழல் கொண்டூதூரார் தேவ தம்பிரான் குழல் கொண்டூதூரார் கோவிந்தன் குழல் கீதநாதம் கோபியர் செவி கேட்டிட ஆவல் கொண்டவதேகம் மறந்திட மோகம் கொண்டிட வேகமாய் வர கானம் செகூரார் கண்ணனும் வேணுகானம் செகூரார். இப்போ பாருங்க அவெல்லாம் என்ன பண்ண போறான்னுட்டு சிங்காரங்கள் செய்து கொண்டு சீக்கிரம் வாராள் சில கோபி பங்கஜ கண்ணனை பார்த்திட எண்ணிய மங்கையர் கூடி மகிழ்வுடனோடி காலிலிடும் நகை காதிலிட்டாள் பீலியை மூக்கினில் வாங்கிட்டாள் தாலியை தன் முழங்காலிலே மாட்டிய கோவிய வேகமாய் கண்ணனிடம் பட்டாடை தன்னை கழுத்தில் கட்டி பாங்குடன் ரவிக்கையை இடுப்பில் சுத்தி ஒட்டியானத்தை தலையில மாட்டி ஓடியே வாராள் சில கோபி ஜாடைய கண்ணன் குழலோசை சில சௌந்தரி கேட்டுடன் மீ மறந்து ஆடைய வேண்டதை அறியாமல் வெகு அவசரமாய் வராள் சில கோபி கோவிந்தன் குழலின் நாதம் வந்த கோபியர் கேட்டுடன் மீ மறந்து ஆவலாய் எதிர்த்திடும் ஆளனை மிரட்டி காவல் கடந்து வராள் சில கோபி கருமுகில் வண்ணன் குழலோசை சில காதலி கேட்டுடன் மோகமதாய் அருமையாய் பெற்ற மைந்தனை எரிந்து அலங்கோலமாய் வராள் சில கோபி மாதவன் கீத வலை தன்னிலே மதிமயங்கி கோபி அந்த மாதர்கள் கண்ணுக்கு வழி தெரியாமலே மதிலேறி விழுவாள் சில கோபி கோபியர் அனைவரும் கூடிக்கொண்டார் கும்பல்களாய் ஒன்று சேர்ந்து கொண்டார் கோவிந்தனை மிக தேடிக்கொண்டெல்லோரும் கூப்பிட்டு வாரார் யமுனைக்கரை யமுனா நதியின் கரைமேலே இருக்கும் சோலை மலைகுகையில் எங்கிலும் தேடிய கண்ணனை காணாமல் ஏங்கி எல்லோரும் தேங்குகிறார். எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவாளை கூப்பிட்டுட்டார். மங்கையரே காணே நடி மதன கோபாலன் மாதர்களோலன் மங்கையரே காணே நடி மதன கோபாலன் பங்கஜம் போல் கண்ணனடி பச்சை நிற வண்ணனடி துங்கருக்குள் எண்ணனடி துரையன் கோபாலன் நிறைகுணசீலன் மங்கையரே காணே நடி மதன கோபாலன் கண்ணன் மணி வண்ணனடி காட்சியுள்ள ரூபனடி எண்ணனடி என்பனடி ராஜகோபாலன் நேசர்களோலன் மங்கையரே காணே நடி மதன கோபாலன் வெண்ணையுண்ட வாயனடி மண்ணையுண்ட மாயனடி விண்ணவர்கள் நேயனடி விஜயகோபாலன் விஜயர்கள் நோலன் மங்கையரே காணே நடி மதன கோபாலன் கோகுலத்தில் வாசனடி கோபியர் மிக நேசனடி அகுலங்கள் தீர்ப்பனோடி ஆசை கோபாலன் தாசர்கள் நோலன் மங்கையரே காணே நடி மதன கோபாலன்
மதன கோபாலனை தேடி கோப மங்கையர் காணாமல் வாடி மதனன் வாணன் மனதை கவர மாதர்கள் மையல் கொண்டோடி வந்தார். கோகுலம் தன்னில் இருப்பானோ நாம் கோரும் சுகத்தை கொடுப்பானோ வாரி ஜனாபனை காண்போமோ என்று கோரிய கோகுலம் ஓடி வந்தார். பாலகோபாலன் கண்ணன போசில பாலர்களுடனே பந்தாடி கோலமுடன் எதிர் கூவி வரும் அந்த கோபியரை கண்டு உள் நுழைந்தார். இரு கை நிறைய முதுபடி எங்கிலும் சீதரர் வாரிக்கொண்டார். தெருவில் கூவிடும் நாவல் பழம் வாங்க தேவகிஷயனன் ஓடி வந்தார். சுந்தீரம் அதிமுகம் தன்னிலே சுருண்டுருண்ட கூழல செய்ய நந்தன் அருமை குமாரன போகோ நாவல் பழம் கூவி வீதி வந்தார். தண்டை சீலம்புகள் சப்தமிட தாமரை முகத்தில் வேர்வை விட கொண்டல் வண்ணன் வர கண்டவுடன் அந்த கோபியர்கள் மிக ஆவலுடன் கண்ணனை சுற்றி வளைத்து கொண்டார். தன் காதலை மிக்க வியந்து கொண்டார். மணி வண்ணனை மாதர்கள் சாடைகள் காட்டி மறைவாக நின்ற போகோருகிறார். கமலநாதாவா கமலநாபாவா கம்சமர்தனவா காளிங்க நர்த்தனா கோகுலவர்தன கோவர்தன வாவா கமலநாதாவா கமலநாபாவா கம்சமர்தனவா காளிங்க நர்த்தனா நந்தகுமாரனேவா நவநீத சோரனேவா கந்தர்ப்பனை பெற்ற தந்தை என மெத்த உந்தனேயே பக்த வந்தடைந்தோ முக்த வாவா கமலநாதாவா கமலநாபாவா கம்சமர்தனவா காளிங்க நர்த்தனா தேவகி பாலனேவா தேவானுகுலனேவா தேவதேவ ஸ்துதி தேவர் கதிபதி தேவி உமாபதி மேவி தோழும் நிதி வாவா கமலநாதாவா கமலநாபாவா கம்சமர்தனவா காளிங்க நர்த்தனா கண்ணனே ஊருகிறோம் வா வெண்ணை தருகிறோம் வா தன்னம் துழாயணி கண்ணனே என்மணி வண்ணனே நப்பணி பெண்ணி நறுமணி வா வா கமலநாதாவா கமலநாபாவா கம்சமர்தனவா காளிங்க நர்த்தனா அவர் இப்போ கேட்குறார், எதுக்கோசரம் என்னை வந்து கூப்பிடுறீங்க இப்போ அப்படின்னுட்டு அவர் கிருஷ்ணர் சொல்கிறார். ஏதடி நீங்கள் இங்கு வந்தழை கூறீர், இந்த வேளையில் உங்கள் சிந்தை கலங்கி என்னை ஏதடி நீங்கள் இங்கு வந்தழை கூறீர். இந்துவத பாதியாட்டம் தன்னில் பழம் வாங்க வந்த என்னோடு காதல் கொண்டு என்னை கண்டு சூழ்ந்து கொண்டு ஏதடி நீங்கள் இங்கு வந்தழை கூறீர். இந்த வேளையில் உங்கள் சிந்தை கலங்கி என்னை ஏதடி நீங்கள் இங்கு வந்தழை கூறீர். உத்தமி கோபியரே பர்த்தாவை விட்டு வரலாமோ வரலாமோ, மற்றொரு புருஷரை மனதில் நினைந்திடவும் போமோ போமோ. சித்த சன்பானத்தில் சிக்கினேன் என்று நீங்கள் இத்தனை பெரும் பெரும் பித்து பிடித்தவர் போல் ஏதடி நீங்கள் இங்கு வந்தழை கூறீர். கோபியரே உங்களோடு கூடி நான் பேசுவதை கண்டால் என்னை கண்டால் கோபித்து அன்னையே சோதை அடிப்பாள். என்னை கண்டால் என்னை கண்டால் மேவி மேவி நீங்கள் எல்லோரும் கூவி கணவன் போலே
பாவத்தழை கூறிரே பாவம் உங்களுக்கல்லவோ ஏதடி நீங்கள் இங்கு வந்தழை கூறீர். இந்த வேளையில் உங்கள் சிந்தை கலங்கி என்னை ஏதடி நீங்கள் இங்கு வந்தழை கூறீர். இந்துவதனமதி சுந்திரவதி நீங்கள் கூடி வந்து மறுவென்று வலிய அழைக்கலாகுமோடி சொந்த பந்துக்களுடன் உந்தன் கணவன் முதல் தந்தை நந்தரறிந்தால் இந்த கிடமாகுமே ஏதடி நீங்கள் இங்கு வந்தழை கூறீர். வெண்ணை தயிர் பாலெந்தன் வீட்டினில் கிடையாதோ அண்ணனுடனே நான் அமுதை செய்ததை அறியாயோ பெண்ணே நீங்கள் எல்லோரும் உண்மை அறிவிழந்து கண்ணா என்று கண்ணை காட்டி கொஞ்சியேதடி நீங்கள் இங்கு வந்தழை கூறீர். இந்த வேளையில் உங்கள் சிந்தை கலங்கி என்னை ஏதடி நீங்கள் இங்கு வந்தழை கூறீர். கண்ணன் சொன்ன வார்த்தை இந்த பெண்மணிகள் கேட்டு வந்த வண்ணமணி வகிரந்து கோருவார். மணி வண்ணனே நீ கதினி என்று கூறுவாள். காதல் கொண்ட போது வந்த பேதையான மதர்கள் மேல் சூது செய்தால் வேறு கதியாரையா இந்த போது கோதிலாத யாதவா. சரஹீனமான பேரும் கோர சம்சாரபவ சாகரம் கடந்து வந்தோமையனே உங்கள் மோகமதடைந்து நொந்தோமையனே. கண்ணல் வெள்ளி மாறன் உன்னே அந்நிதம் செய்வாயோ என்னை உன்னை நம்பி ஓடி வந்தோம் உத்தமா நாதா என்னமும் சோதிப்பதுந்தன் சித்தமா. பாம்பின் மேலடனம் செய்த பாலகோபாலா ஏழை மேல் பிம்பு செய்தால் வேறு துணையாரையா ஏழை தவிடாமல் இனி வந்து காரையா. அஞ்சி கெஞ்சி கொஞ்சி உந்தன் தஞ்சமேன அஞ்சலீசை வஞ்சியர் மேல் கஞ்சமலர் கண்ணனும் மிக நெஞ்சிரங்கி நிலமணி வண்ணனும். கோபியரூரை கூகந்து கோவிந்தனும் கூடிய மூனையை நாடி வந்தார். பாவித்து பாவலர் நாவலர் யாவரும் மேவி தோதித்திடும் தேவகி பாலனும் சேவித்து கூவிடும் பாவையர்களுடன் கூடிய பண்பாடிய கொண்டாடிய கூத்தாடிய கோபியரூரை கூகந்து கோவிந்தனும் கூடிய மூனையை நாடி வந்தார். பாங்கோயில் கூவிடும் சோலைகளும் புள்ளி மாநிலம் ஓங்கும் நல் சாலைகளும் பூங்கோயில் பாடிடும் ஓடைகளும் நல்ல பெண்மையில் ஆடிடும் மேடைகளும் பாங்குடனே பெண்கள் வாழ கிருஷ்ணன் கரம் பத்திமிக சுத்திமிக தத்திமிக தோமென கோபியரூரை கூகந்து கோவிந்தனும் கூடிய மூனையை நாடி வந்தார். கூடி எல்லோரும் யமுனை வந்தார். தன் வேடிக்கை பார்த்து மிக உகந்தார். கோட்டிரவி சமன் கோகுலநாதனே மேற்றியதாக நடு வைத்த போததனை பாடியோ சேனையை பண்புடன் யமுனை பார்த்து மிக போர்த்தியதன் நேற்றியதை சாத்திய கோபியரூரை கூகந்து கோவிந்தனும் கூடிய மூனையை நாடி வந்தார். பொங்கும் யமுனா நதிக்கரை மங்கையர் கூடி தங்கும் பெரும் காட்சி தன்னை தனித்தனி பாடி பங்கஜங்கள் பூத்திருக்குது பாரடி என்பாள் செங்கழ நீர் செழித்திருக்குது பாரடி என்பாள். அவ்வல்லியல் அன்னப்பேட்டையோடு ஆடுதே என்பாள் செவ்வல்லியில் வண்டு கூடி பாடுதே என்பாள். அலை மோதுது சுழலுது ஆழம் பார் என்பாள் நிலையேதினில் மகர மச்சம் நிலைக்குதோர் என்பாள்.
ஓடி வாடி இங்கினிலோர் ஓடம் காணென்பாள், ஈடிலே ஓடத்திற்கெங்கும் ரத்ன பூணென்பாள். இந்திரன் விமானமும் இதற்கேற்குமோ என்பாள், இந்திரனுமை வாணியும் இதற்கேற்குமோ என்பாள். சோராய் இந்த ஓடத்தில் நாம் ஏறுவோம் என்பாள், வாராய் சொந்த தோழியருக்கு கூறுவோம் என்பாள். எல்லவரும் கூடி எரிடுவோம் வாடி 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 தோழியரே, கூடி விளையாடைந்த நீடிரை சூழாட முனே நாடி அந்த ஓடமதில் வல்லவரும் கூடி எரிடுவோம் வாரி. துஷ்டன் மிக முரடன் கண்ணன் துன்மார்க்கம் செய்திடுவான், கிருஷ்ணனை நாம் இங்கு விட்டு இற்றணமே ஒன்றுபட்டு எல்லவரும் கூடி எரிடுவோம் வாடி. தாயின் முலை பால் இருக்க தவழ்ந்து மனோ வேறுபட்டு பேயின் உயிர் போக உண்ட பித்தனை நாம் இங்கு விட்டு எல்லவரும் கூடி எரிடுவோம் வாடி. துள்ளும் இளம் கன்றுகளை வெள்ளவே தோட்டிவிட்டு உள்ளிருந்த பாலுருட்டும் கள்ளனை நாம் இங்கு விட்டு எல்லவரும் கூடி எரிடுவோம் வாடி. வஞ்சியர் தம் சேலை கொண்டு வாரி மர மேறி கொண்டு அஞ்சி நம்மை கஞ்ச வைத்த வஞ்சகனை இங்கு விட்டு எல்லவரும் கூடி எரிடுவோம் வாடி. கோபியர்கள் கூறும் மொழி கோவிந்தனும் கேட்டுமப்போ, பாவி தவர் பாலனை போல் பாவையரை பார்த்துரைப்பார் கேளும் மகாராஜா, கீர்த்தியுள்ள தேஜா. உங்களுடன் யானும் வருவேன் கோபியரே, உங்களுடன் யானும் வருவேன். ஓடம் மதிலே நாடி மகிழ்வாய் கூடி விளையாடி நீடிரை சூழ்ந்திடும் ஆடே மூனா நதி வேடிக்கை பார்த்திருந்து கோபியரே, உங்களுடன் யானும் வருவேன். மங்கை மயிலே பொங்கும் கோயிலே தங்க நீரத்தாளே, பொங்கி மகிழ்வுடன் தங்கிய ஓடத்தில் அங்கொரு மூலையிலே கோபியரே, உங்களுடன் யானும் வருவேன். அண்ணன் நடையே மின்னல் கொடியே துண்ணும் இடையாளே, தன்னன் தனியே இங்கு என்ன செய்வேனடி சின்னஞ்சிறிய பாலன் கோபியரே, உங்களுடன் யானும் வருவேன். பாலின் மொழியே சேலின் விழியே நீல நீரத்தாளே, கோலமுடைய சிறு பலனிங்கு தனியே ஓலமிடுகுவேனோ கோபியரே, உங்களுடன் யானும் வருவேன். ஓடம் அதில் ஏறி உங்களுடன் வேடிக்கையாய் கூடவரே நின்றுரைக்கும் கோவிந்தனை பார்த்துரைப்பாய். துஷ்டனடா உன்னை நாங்கள் சேர்த்தும் இந்த ஓடம் தன்னில் கிட்ட வைத்தால் எங்களுக்கு கேடு செய்வாய் எப்பொழுதும். முன்னே எங்கள் சேலை தன்னை புன்னையில் ஒழித்து வைத்தாய், பின்னே நடு கானகத்தில் பெண்களை தவிக்க விட்டாய். அன்னம் கேட்ட யஜ்ஞ பத்னியான நட்பை நீ ஒழித்தாய், துண்ணும் குழல் ஊதி எங்கள் தூய மனதை அழித்தாய். துள்ளும் இளம் கன்றுகளை மெல்லவே தோற்றி வைத்தாய், உள்ளிருந்த பாலுருட்டி ஓடி வந்தென்னை அழைத்தார். அள்ளி வெண்ணை தன்னை எந்தன் அங்கமெல்லாம் நீ துடைத்தாய், துள்ளி ஓடி மாமியிடம் தூரு சொல்லி கோடுரைத்தாய். நாத்தி என்ற முறைமை விண்டாய் நான் அவளுக்கு மதனி என்றார், பார்த்திருக்க மானபங்கம் பண்ணியே சேலை கொண்டாய். துரதனடா உன்னை நாங்கள் சேர்த்தும் இந்த ஓடம் தன்னில் கிட்ட வைத்தாலே கழுக்கு கேடு செய்வாய் எப்பொழுதும். நாடி இந்த யமுனையிலே வேடிக்கையாய் பெண்கள் எல்லாம் மேடியுடன் லீலை செய்து கூடி விளையாடையிலே, ஆடவர்கள் பெண்களுடன் கூட வந்தால் காதருகும் போடா கண்ணா உங்கள் வீடு தேடி வாழும் அன்னை என்றாள். அவளுக்கு கர்வம் வந்துடுத்து. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு,
பாலன் என்று மனதில் எண்ணி கோபியர்கள் பகர்ந்திடும் வார்த்தை தன்னை நீலவர்ணன் கேட்டு மப்போ கோபியரை நேசித்தோரு வார்த்தை சொல்வார். என்னடியோ கோபியரே என்னை மிக எசிமெத்த பேசூரீர் முன்னம் என்னை நினைத்தவர் கால் நான் செய்ததனை மொழியூரேன் கேளடியோ. அன்னமீனடாமையானே நடியவர்கள் ஆசை தன்னை தீர்த்து வைத்தேன் பன்றியோடு சிங்கமானேன் பக்தர்களே பங்குடனே காத்து வந்தேன். ஓலமிட்ட யானை என்னை மூலமென ஓடி காத்து வந்தேனடி பாலன் துருவன் தனக்கிறங்கி மேலான பதவியும் தந்தேனடி. கல்லையும் பெண்ணாக்கி வைத்தேன் மனமிறங்கி காகத்திற்கும் கண் கொடுத்தேன் வல்லை என்று காத்திருந்த சபரியச்சல் வாங்கி உண்டு மனம் கழித்தேன். இன்பமுள்ள யமுனை நதி ஓடம் தன்னில் எந்தனையும் ஏற்றி கொண்டால் துன்பம் வந்து நேர்ந்து விட்டால் உங்களை அப்போ அன்புடனே காத்திடுவேன். சின்னஞ்சிறு பாலன் அல்லவோ உங்களுடன் சேர்ந்து கூட வரவில்லையோ இன்னமும் தயவு வல்லையோ ஓடத்தில் என்னை ஏற்றி கொள்ள மனோவல்லையோ. உங்களுடன் கூடி வந்த யான் சிறுவன் பொங்கும் யமுனை கரையில் தங்கியிருப்பதை அறிந்தால் அன்னைய சோதை தண்டி தென்னை அடித்திடுவாள். பாளுக்கு எப்படி கோவம் வருதுன்னு பாரு. கோவிந்தனோ கூறலுமே கோபி கூடி ஒன்றாய் மனமிசைந்தார் அவளுடன் கண்ணனையும் பெண்கள் அழைத்து மப்போ யமுனை வந்தார். யமுனா நதி கரையில் எல்லவரும் கூடி அமைவாக அங்கிருக்கும் ஓடத்தை நாடி சேலை தன்னை தூக்கி கட்டினாள் சில பேர் சேர்ந்த முனை ஓடத்தை கிட்டினாள் பல பேர் கோலடித்த ஓடம் தள்ளினாள் சில பேர் கோவிந்தனை மிக நாடினாள் பல பேர் ஓடத்தில் ஏறிக்கொண்டாடினாள் சில பேர் கூடவே கண்ணனை நாடினாள் பல பேர் அவளுடன் ஓடத்தில் கண்ணனை சில பேர் அன்புடனே ஏத்திமணி வண்ணனை பல பேர். பாலகிருஷ்ணா எங்கு பார் என்றாள் சில பேர் மூலையில் வந்து உட்கார் என்றாள் பல பேர் சீலம் செய்தால் இதோ போர் என்றாள் சில பேர் சிக்ஷைக்கு இது பெரிய கோல் என்றாள் சில பேர் நாடிய யமுனையே நாடினாள் சில பேர் ஈடில்லை என்றகம் மூடினாள் பல பேர் நான் என்றகம் பாவம் நாடினாள் சில பேர் என்னை போல் யார் என்று பாடினாள் பல பேர் அன்னவனை நீ எங்கு ஓர் என்றாள் சில பேர் சுண்ணுமி ஓடும் கொண்டு அகம் கொண்டு மிக நகைத்தார் என்றாள் சில பேர் துண்ணுமே ஓடும் வெகு ஜோர் என்றாள் சில பேர் என்னுடைய பாகியம் இது பார் என்றாள் பல பேர் ஆடியகம் மூடி நடு யமுனையை நான் தேடி இல்லை என்றடியே இல்லை என்று கொண்டாடியே வாராள் ஏலேலோ ஏலேலோ. சும்மா வந்திருக்கலாம், கிருஷ்ணர் இப்போ பண்ண போகிறார். பாடிய ஓடம் விடும் பெண்டுகளை பாலகோபாலனப்போ நாடினயத்துடனே கோபியரை நாதனும் பார்த்துரைப்பார். அலையடி குதடி இவ்விடத்தில் அழும் அதிகமடி நிலை இல்லை அடியோடம் தன்னே நேரில் திருப்பும் என்றார்.
மச்ச முதலையுடன் திமிங்கிலும் மதிக்கும் அடுவடி அத்திசை திருப்பினால் உங்களோட ஆசை போல் போகும் அடி ஆசையாய் கோலெடுத்து தள்ளி இந்த ஆழத்தில் ஓடம் விட்டால் மோசம் வருமடியோ கோபியரே யோசித்து பாரும் என்றார். கோவிந்தன் கூறலுமே கோபியர்கள் கூடியே கர்வம் கொண்டார். கோபித்து கண்ணனை பார்த்தெல்லோரும் கூப்பிட்ட போது விண்டார். சரி போதும் நீ யுக்தி புகழ்வது சரச்சோர கிருஷ்ணா உரியில் வெண்ணெய் தயிர்பால் உருட்டி கொட்டுவதை போல் ஓடம் விடுவதெண்ணினாய் பாலா. சரி போதும் நீ யுக்தி புகழ்வது சரச்சோர கிருஷ்ணா மேட்டிமையாகவே மெல்லிய கோல்வதள் மெல்லி கோபியர்கள் கோல் நாட்டும் யுவோடம் தன்னை மாட்டுடன் நாடுகள் கூட்டம் கூட்டமாக நீ ஓட்டிமைத்ததை போலே எண்ணினாய். சரி போதும் நீ யுக்தி புகழ்வது சரச்சோர கிருஷ்ணா பார்த்து மாதர் எல்லோரும் சேர்த்து தள்ளிடும் இந்த பாங்குள்ள ஓடம் தன்னை பேத்து பிடித்த சோதை விம்ம ஊரலில் கட்ட செத்திடு தோட்டினார் போல் எண்ணினாய். தரி போதும் நீ யுக்தி புகழ்வது சரச்சோர கிருஷ்ணா மெத்தமதியுடைய சீத்திடைய மெத்தையுவோடம் தன்னை நத்தை குத்துங்கருடன் தொத்தை வானரத்தின் முன் தொத்தி தூரத்தினார் போல் எண்ணினாய். சரி போதும் நீ யுக்தி புகழ்வது சரச்சோர கிருஷ்ணா பொங்கும் யமுனா நதியில் மங்கையர்கள் ஓடமதில் கூடி தங்கி நடு ஆரதனில் தாமோதரன் தன்னையவர் நாடி கையை தட்டி கண் சிமிட்டி செய்கையினால் ஜாடை மிக காட்டி பையனிந்த பாலகிருஷ்ணன் பயப்படுகிறான் பாரடி சீமாட்டி பீடதனில் பெண்களுடன் வீண்பெருமை பேசுவதில் தீரன் ஆடவனாய் ஓடமதில் கூட வந்தும் கோலெடுக்கா வீரன் வெண்ணெய் தயிர் பால் திருடி வயர் நிறைக்கும் சத்வகுணசீலன் தண்ணீனில் ஓடமதை தள்ளுவானோ சின்னஞ்சிறு பாலன் மாட்டுடனே ஆடு மேய்த்து மாதர்கள் மேல் சூது செய்யும் மாறன் ஓட்டுவானோ நம்மை வைத்து ஓடமதை சொந்தமாயாயன் மறைந்திருந்து வில்லெடுத்து மர்க்கடத்தின் மார்பிழந்த மந்தன் நிறைந்திருக்கும் ஓடமதே நேசமுடன் தள்ளுவானோ சம்பன்னன் எக்களித்து கர்வம் கொண்டு கேலி பண்ணும் மாதர்களை கண்டான் அக்கணமே கண்ணனவர் மானம் பண்ண மனதில் எண்ணம் கொண்டார். அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவாளை இந்த மாதிரி விடக்கூடாது, அவளை மானபங்கம் பண்ணணும், அவளுக்கு யாருன்றத உணர்த்தணும்னுட்டு கிருஷ்ணர் வேறு விதமாக பண்ணிட்டார். மன்னா மகிழ்ந்து கேளுமே மாதவன் ஓடத்தில் செய்த லீலை தன்னை மின்னால் கோபியர் மதத்தை மேகவண்ணன் அண்ணாய் அடக்க எண்ணி அவரகத்தை உன்னி மனதோரகத்தை
உகந்து முப்போ உத்தம கோவிந்தன் ஒரு விந்தை செய்வார். இந்திரன் தன்னை நினைத்தார். இவ்வேளையில் இருண்ட மழை பொழி என்றார் ஞாபித்தார். மந்திரத்தால் மறைத்தார். மாயத்தால் மாதருக்கு பலனை பொலீலை செய்தார். அண்டமும் கிடுகிடனும் மேதினி அதிர்ந்திடும் கடல்களும் ஓலமிடும் எண்டிசையிலும் குலுங்கும் 7 பர்வதங்களும் மிக நடுநடுங்கும். சப்தசாகரத்தில் உள்ள நீரதனை முத்தாய் குடிக்கும் பெரும் காளை மேகம் போல் எத்திசையிலும் இருளும் எங்கிலும் இடியுடன் கொடி மின்னல் பறந்து விடும். மண்வாரி காத்தடிக்கும் கோபி அந்த மங்கையர் கண்ணினை மறை கடிக்கும். புண்ணாகி மனம் குழையும் ஓடம் தண்ணீரில் இல்லாமல் தத்தளிக்கும். அண்டாத மழை பொழியும் ஆயரிட பெண்கள் மனமழியும். தட்டாமல் கோலழியும் ஓடம் தண்ணீரில் இல்லாமல் தலை கவிழும். எண்ணாத எண்ணம் எண்ணி எல்லவரும் என்ன செய்வோம் என்று மனதில் எண்ணி பண்ணாத துதிகள் பண்ணி கோபியர்கள் பாங்காய் பல தெய்வத்தை பிரார்த்தனை செய்தார். இதுதான் இந்த உலகத்தில் இருக்குது. என்னன்னாக்கா பக்கத்தில் பகவானை வச்சுண்டு அடுத்தாத்துக்கு போக வேண்டியது தான். அங்கே போய் எங்கெல்லாம் பகவான் இருக்கான்னுட்டு ஓடுறோம் நம்ம. ஆனால் பகவான் பக்கத்துலேயே இருக்கார். அவள் என்ன பண்ணிட்டா பாருங்க. அல்லோகல மாச்சுதிப்போ அம்மா யமுனா தேவியரே எல்லோரையும் அக்கறை சேர்த்தால் நீரில் 8 கூடம் தேன் விட்டிடுவோம். எம்பெருமான் கண்ணனுடன் நாங்கள் ஏழைகளக்கரை சேர்ந்து விட்டார். சம்போ சிவ சங்கரனே நோக்கு கும்பாபிஷேகங்கள் செய்து வைப்போம். கூழை கண்ணன் தங்களுடன் நாங்கள் கோபியரக்கரை சேர்ந்து விட்டால் பழனிவார் முருகேஷாரோக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணி வைப்போம். செங்கமல கண்ணனுடன் நாங்கள் செல்வியரக்கரை சேர்ந்து விட்டால் முக்குருணி பிள்ளையாரே நோக்கு மோதகம் பண்ணி நாங்கள் வைப்போம். பலனிந்த கண்ணனுடன் நாங்கள் பவையரக்கரை சேர்ந்து விட்டால் அலடி கருப்பா மதுரை வீரனோக்கு 6 குடம் கள்ளும் கட்டும் கரும்பும் வைப்போம். எல்லை பீடாரி பூங்காளி எங்கள் குல மாறி அங்காரி தொல்லை இல்லாமல் கரை சேர்த்தால் நோக்கு துள்ளு கொட்டியுடன் மாப்படைப்போம். நெஞ்சம் குழைந்தந்த வஞ்சியர்கள் நேசமுடன் பல தெய்வங்களை அஞ்சலி செய்து வேண்ட வேண்ட ஓடத்திலோர் அற்புதமாச்சுது கேளுமுன்னா ஒரு அற்புதமாச்சுது கேளுமுன்னா. கண்ட பல தெய்வங்களை கையெடுத்தே தொழுதேத்தியப்போ வேண்டி தூதி கையில் ஓடத்திலே ஒரு விந்தை உண்டாச்சுது கேளுமுன்னா ஒரு விந்தை உண்டாச்சுது கேளுமுன்னா. 4 பக்கம் மலையடிக்க நலத்தில் ஓரேந்தீரம் வெடிக்க நடுவில் பெரிய துவாரம் தீரக்க நங்கையர் கோபி மனம் பறந்தாள். அந்த நங்கையர் கோபி மனம் பறந்தாள். ஓடமதில் நிலமகரைய உத்தமி ஆடைகளும் நனைய கூட வந்திருக்கும் கோவிந்தனை கோபியர் அணைந்துணைந்தார். அப்போ கோபியர் அணைந்துணைந்தார். பங்கஜ கண்ணனை என்ன செய்வோம் மங்கையருடன் மாய்ந்திடவோ பொங்கும் யமுனை நடுவினிலே ஓடும் தங்கி தவிக்குதே என்ன செய்வோம் நாங்கள் தங்கி தவிக்குதே என்ன செய்வோம். மின்னல்கள் கண்ணை பறி கூறதே மேகங்கள் எங்கும் மறை கூறதே துண்ணும் மழையின் அலங்கம் துளைக்குதே தூயவனே இப்போ என்ன செய்வோம் நாங்கள் தூயவனே இப்போ என்ன செய்வோம்.
செய்வோம். காற்றில் உடல் நடுங்கிறதே, கை கால்களும் பதைக்குறதே, இருக்குதே ஜலத்தில் ஓடத்தை. செங்கனி வாயனே என்ன செய்வோம் நாங்கள், செங்கனி வாயனே என்ன செய்வோம். அஞ்சி பயந்து மிக நடுங்கி பஞ்சி கோபியரகம் ஒடுங்கி கஞ்சமலர் கண்ணன் தன்னை வணங்கியே நெஞ்சம் கூழைந்து பூலம்புகிறார். அப்போ நெஞ்சம் கூழைந்து பூலம்புகிறார். நந்தனருமை பாலனே வந்தனம் செய்வோலோலனே, உந்தனுடைய சொல்லை கேளாமல் இந்த கதி அனுமையனே. ஐயனே மெய்யனே மெய்யனே துயனே நந்தனருமை பாலனே, தோழியருடன் கூடவே வாழ்வினை இழந்துவிட ஆழிவண்ணா உன்னை கூட்டி பாழும் யமுனை நாடியே வந்தோமே வந்தோமே நொந்தோமே நனைந்தோமே. நந்தனருமை பாலனே, மெத்தவும் தவம் புரிந்து உத்தமியே சோதை நொந்து பெற்றெடுத்த பாலகனை உன் புத்தியினை கேளாமலே போயினோ போயினோ ஆயினோ நாயினோ. நந்தனருமை பாலனே, இத்தருணம் காருமையா உற்றவினை தீருமையா, இத்தனை பேரும் பிழைக்கும் புத்தி சொல்லி தாருமையா. மாயனே மாயனே மாயனேயனே தூயனே மந்தனருமை பாலனே, மங்கையரெல்லோரும் வந்தோம் செங்கை வினையாலே நொந்தோம். எங்கிலும் கதி அந்நியில் உன் பங்கஜ மலர பாதம் அடைந்தோம். பாருமே பாருமே காருமே நீருமே. அந்த நறுமை பாலனே வந்தனம் செய்வோர்லோலனே. அஞ்சிய நடுங்கி நெஞ்சம் அடங்கி கஞ்சமலர் கண்ணனையே பெண்கள் எல்லாம் தஞ்சம் என்றடைந்தாரப்போ. பக்த பரிபாலன் உத்தமியர் லோலன் சுத்தர்கனு கூலன் மெத்தவும் மனமீரங்கி கோபியர்கோ யுக்தி சொன்ன கேளு மன்னா. கோபியரே பாராய் அவனுடன் ஓராய் நவமெங்கும் நீராய் மேவி வரும் துவாரம் உங்கள் ரவிக்கையினார் பாவையரே மூடும் என்றார். கண்ணனூரை கேட்டார் உண்மையென்றுள் பட்டார் பெண்மணிகள் தொட்டார் வண்ண ரவிக்கையினால் கோபியர்கள் தண்ணி வரும் வழி அடைத்தார். பஞ்சவர்ண கோல பட்டுடனே நீல மஞ்சளுடன் ஜால ரஞ்சித ரவிக்கை கொண்டு காரமதை வஞ்சியர்கள் மூடலுமே. செங்கையுடன் கூடி மங்கையர்கள் நாடி கொங்கையினால் மூடி தங்கியிருக்கும் ரவிக்கை கொண்டு அனைவர்களும் வாரமதை மூடலுமே. ஓடமதின் துவாரம் முன்னே மூட பெண்கள் ரவிக்கை தன்னை போட யமுனை கொண்டு போகிறதே. கோபியர்கள் பார்த்து மிக பயந்து பாலகிருஷ்ணனை நயந்து சேர்த்தனைத்து வியந்து சேவடி தன்னை அடைந்து கண்ணனே என்ன செய்வோம் வண்ண ரவிக்கையெல்லாம் தண்ணி கொண்டு போகிறதே. தாமோதரா என்ன செய்வோம் பாருமகே பாலா பரீட்சித்தேனும் சீலா. கேட்டு கண்ணன் மனம் துடித்து வாட்டமுள்ளோர் போல் அடித்து கூட்டும் அப்போ கோபியர்கோர் கோவிந்தனோர் வார்த்தை சொல்வார். பாரடி பெண்மையிலே ஓரடி உண்மையிலே தோரடி ஓடமதில் நீரதனை அடைத்து விட உங்கள் அறை சேலை தன்னை செங்கையில்லாமல் அடைத்தால் மங்கையரே ஓரிடத்தில் நீர் தட்டுப்படும் என்றுரைத்தார். பாருமகே பாலா பரீட்சித்தேனும் செய்யலா. கண்ணன் சொன்ன வார்த்தை அந்த பெண்மணிகள் கேட்டு வந்த எண்ணம் குழைந்தேங்கி மணி வண்ணனையும் பார்த்துரைப்பார். மானம் பேரிதல்லவோ மாதவா மாதருக்கு ஈனம் ஈதனை செய்வோமே ஏழைகளை காக்க வேண்டும். மாயனே போற்றியதி தூயனே போற்றி எங்கள் ஆயனே போற்றி வேறு உபாயம் நீ சொல்லும் என்றார். பாருமகே பாலா பரீட்சித்தேனும் சீலா.
தப்பிக்கும் வழி தேடினார் மாதர் எல்லோரும் தப்பிக்கும் வழி தேடினார். எப்படியாகிலும் நாம் எல்லோரும் பிழைப்போம் என்று எண்ணி கண்ணன் மொழியை நன்னி கோபியர் எல்லாம் தப்பிக்கும் வழி தேடினார். யாரும் இருண்டதென்றால் இங்கினில் நம்மை யாரும் அறியாள் என்றாள். தேரும் நினைவடைத்து தேவி எல்லோரும் சேர்ந்து தேடி ஓடம் தனில் வரும் முடி எல்லோரும் கூடி தப்பிக்கும் வழி தேடினாள். பட்டு பூடவை அவிழ்த்தாள் துவாரமதனில் விட்டு பிகிஞ்சடைத்தாள். நட்டு தலை குனிந்து நாணம் அகம் குழைந்து நாடி கண்ணன் அருளை தேடி கோபியர் கூடி தப்பிக்கும் வழி தேடினார். அத்தனை பேரும் கூடினாள். சேலைகள் கொண்டு குத்தி குத்தியே மூடினாள். சுத்திய மூனைக்குள்ளே பத்தி இழுக்க கண்டு சொக்கி மனம் மிகவும் வெட்கி வீசனம் கொண்டு தப்பிக்கும் வழி தேடினார். பச்சை பூடவை ஈந்தாள் துவாரமதனை லஜ்ஜையுடனே ஓய்ந்தாள். கச்சை சேலைகள் ஒன்றும் மிச்சம் இல்லாமல் போக கண்டு கோபியர் மனம் விண்டு வீசனம் கொண்டு தப்பிக்கும் வழி தேடினார். எல்லோரும் பங்கமானாள். ஓடமதற்குள் அல்லோகலமாய் போனாள். நல்லோர் கருளும் ஜெகநாதன் கண்ணனை கண்டு நாணி தலை குனிந்து பணியினால் மறைத்து தப்பிக்கும் வழி தேடினாள். மாதர்கள் எல்லாம் ஒப்பி ஒன்றாக கூடினாள். பங்கைய மதிமுக மங்கையர் கோபியர் பஞ்சாடைகளை அனைத்தும் பொங்கிய முனை எங்கிலும் மோதிய போட்டுமே நீரில் அமுத்தும். கண்டு பயந்தி கவலையால் கோபியர் கலங்கிடும் வேளையிலே மேக மண்டலம் தன்னில் இருள் நீங்கி வெளி பறந்து மழையுடன் இடியும் நின்று போக ஆகாசம் தன்னில் இருள் நீங்கி ஒளி திகழ்ந்து ஆதவன் ஒளி மிக ஓங்கி ஏக வெளிச்சமாய் போகவே மாதர்கள் எல்லாவரும் ஏங்கி அக்கணம் மாதர்கள் வெட்கமடைந்தார். ஆயனெழுத்தென மிக நொந்தார். துக்கமுடனே மனோவிக்கி நனைந்தார். துரை கண்ணன் பாத மலரடைந்தார். எப்படி பண்ணிட்டார் பார்த்தீங்களா? எல்லாரும் கிருஷ்ணன் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கார். இந்த வேளை என்ன செய்குவோம் ஏது கூலேசா? இந்த வேளை என்ன செய்குவோம்? இந்த வேளை என்ன செய்வோம்? உந்தன் பாதம் போற்றி உய்வோம். சிந்தை குறை தீருமையனே ஸ்ரீராமணனே. இந்த வேளை என்ன செய்குவோம்? மாமன் மாமி மக்களுற்றார் மைத்தூனர்கள் வரும் இடத்தில் மானவங்கமாயினோமையா மரமணனே. இந்த வேளை என்ன செய்குவோம்? உந்தன் தந்தை நந்தர் முதல் பந்துமித்ரர் இதை அறிந்தார். நிந்தை கிடமாகுமையனே நீலவர்ணனே. இந்த வேளை என்ன செய்குவோம்? அஞ்சாமலே காருமையா ஆடையை போதாருமையா பாஞ்சாலி மானம் கழத்திட்ட பக்த வத்சலா. இந்த வேளை என்ன செய்குவோம்? ஏது கூலேசா? இந்த வேளை என்ன செய்குவோம்? கண்ணனே மணிவண்ணனே காருமே வினை தீருமே வண்ணாடைகள் எண்ணில்லாததை தண்ணீர் இழுத்ததை ஓருமே எண்ணம் குழையுதே ஏங்கி வாழுதே புண்ணியா திருப்பாருமே.
ದೀನಯಾಗಿನೋ ಮಾನು ಪೋಯಿನೋ ದೀನರೇ ಕನುಕೂಲನೇ ಆನೆ ವಿனை தன்னை கீர்த்தி ரட்சித்தும் ஐயனே அதிமூலமே கண்ணனே மணிவண்ணனே கூவி மேவிடும் பெண்கள் மீதினில் கொஞ்சம் தயவில்லையா பாவை பாஞ்சாலி மானம் காத்திடும் பக்தவத்சலன் இல்லையா துஷ்ட காளியின் மீதிலாடிய தூயனே வெகுமாயனே கஷ்டப்படும் எங்கள் வினையை தீர்த்து காத்து ரட்சியும் ஐயனே கண்ணனே மணி வண்ணனே காருமே வினை தீர்வுமே உத்தமி கோபியர் மொழி மலர் கண்ணன் சித்தமதில் வாங்கிய போமணிவண்ணன் பக்தர் தூயர் சகியாத ஒரு எண்ணன் அத்தருணம் அருள் புரிந்தாராழி எண்ணன் அஞ்சி கெஞ்சும் வஞ்சியர் மேல் எங்களாயன் நெஞ்சிறங்கி அருள் சிறந்து நிகனேயன் சஞ்சலங்கள் தீர்க்க எண்ணிய உபாயன் கஞ்சமதி கரங்களினால் அதி தூயன் சேலையுடன் ரவிக்கைகளும் மலர் கண்ணன் மாலையுடன் சந்தனமும் மணிவண்ணன் வேலையொத்த யமுனையிலே ஒரு எண்ணன் அன்பாலே மாதர் கழித்தாராழி எண்ணன் ஓடமதில் துவாரம் தன்னை மிக நேயன் மூடிடவே மனம் மகிழ்ந்து அதி தூயன் கூட பெண்கள் கரம் பிடித்து வெகுமாயன் ஆடி பாடி கழித்துகழ்ந்தார் எங்களாயன் தென்பு சொல்லி அருள் நாடி மலர் கண்ணன் இன்பமுடன் கூடி நாடி மணிவண்ணன் நன்றுடனே விளையாடி அருளெண்ணன் அன்புடன் கழித்தாடி ஆழி எண்ணன் சேலையுடுத்தி கோபிகண்ணனை சேர்ந்து பாடினாள் வேலையுடுத்தி நீலவண்ணனை கேலி பாடினாள் மாலை தொடுத்து மாலை எடுத்து மாலை சூடினாள் கோலாகலமாய் கொண்டாடினாள் ஆடினாள் பாடினாள் தத்தளங்கு தோமென்றாடினாள் இந்து வதன சுந்தரியர் புகழ்ந்து பாடினாள் நந்தகோப வரகுமாரன் தன்னை நாடினாள் கந்தமுள்ள சுகந்த கந்தம் பூசி பாடினாள் மந்தகாசமாக கூத்தாடினாள் ஆடினாள் பாடினாள் தத்தளங்கு தோமென்றாடினாள் மெத்த மகிழ்ந்து கண்ணன் கரத்தை பத்தி கூடினாள் ஒத்த சுடிகள் கூட்டி நிலர் புகழ்ந்து பாடினாள் மதளம் கொட்ட மதங்கள் கூடி மகிழ்ந்து பாடினாள் தத்தளங்கள் தோமென்றாடினார் ஆடினார் பாடினார் தத்தளங்கு தோமென்றாடினாள் பங்கஜாட்சபதியின் கண்ணந்தையவை பகர்ந்து பாடினாள் அங்கம் உருகி பொங்கி மழைந்து மங்கை கூடினாள் மங்களங்கள் அங்கு பாடினாள் ஆடினாள் பாடினாள் தத்தளங்கு தோமென்றாடினாள் மங்களம் ஜெய மங்களம் எங்களுக்கு அருள் கண்ணனே கங்கை திகழும் பங்கஜ மலர் பாதனே மணிவண்ணனே மங்களம் ஜெய மங்களம் நந்தவர குமாரனே நாரியர் மனச்சோரனே கந்தாகர விந்தனேன சூரனே சுகுமாரனே நந்தனருமை பாலனே கோகுலம் தனில் வாசனே கோபியர் மனநேசனே ஆக்குலங்கள் தீர்த்த எங்கள் அன்பனே ஜெகதீசனே மங்களம் ஜெய மங்களம் பொங்கிடும் புனல் தங்கிடும் புகழ் பொன்னரங்கநாதனே மங்கிரங்க நாயகி மகிழ் பங்கஜ மலர்பாதனே மங்களம் ஜெய மங்களம் எங்களுக்கு அருள் கண்ணனே. இந்த பாட்டு எப்படி எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகமுனிவர் இதை கண்ணனுடைய லீலையை அப்படியே சொல்லி அவனை இது பண்ணுறார், சமாதானம் பண்ணுறார், அவனுடைய சாபத்தை தீர்க்கறதுக்கு. இதுதான் இந்த கதை, இந்த பாட்டினுடைய விசேஷம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, இது எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நன்னாக்கான்னு எனக்கும் எழுதுங்க. நீங்கள் நான் தினம் சொல்லிகிட்டு இருக்கேன் அதை.